ஒருவேளை இந்த ஆறுமுகத்தை கண்டுபிடிச்சு அவன் எல்லா உண்மையையும் அவங்க கிட்ட சொல்லிருப்பானோ? ஐயோ, ஒருவேளை அதுதான் ஆதாரம் சொல்றாங்களோ? அவங்கதான் ஏதோ உண்மையே சொல்றேன்னு வந்துகிட்டு இருக்காங்கல்ல, எப்படி இருந்தா பாப்போமே. இப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கப்பா. அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்தா பாப்போம். எங்களால எல்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது சித்தப்பா. நாங்க எதுக்காக காத்திருக்கணும்? நானும் என் மகளும் என்ன தப்பு பண்ணோம்? போலீஸ்க்கு போன் பண்ணவே எவ்வளவு வேணா இருக்கட்டும். இங்க பாருங்க, அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இப்பவே என் மக கழுத்துல அவன் தாலி கட்டிதான் ஆகணும். இது சேது என் மகளை கெடுத்த பிரச்சனை. கழுத்துல தாலி கட்டல, அவன் இப்பவே என் மக அவ்வளவுதான். கட்ட சொல்லுனே சாவித்ரி. சித்தப்பா தான் சொல்றாருல, தாமரை கழுத்துல தாலி கட்ட. செல்லப்பாண்டி வரட்டும். உண்மையிலேயே அதுக்கு அப்புறமா என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டே போலீஸ்க்கு போன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மதம் இல்ல. நிச்சயமா என் மகனை உன் பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட சொல்றேன். சம்மதம் இல்லதானே? அப்படி சம்மதம் இல்லாட்டி நிச்சயம் இப்ப எதுவும் பேசாம அமைதியாயிரு. அது போதும். இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அம்மா அருமையா இந்த பூஜை நடத்தினமா. உன் மனசுல அம்மாடி, நீ வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு தெரியுது. நீ எதுக்கும் அவ எப்பவும் உனக்கு துணையா இருப்பாமா. எதுக்கும் கவலைப்படாதம்மா. இந்த அம்மன் உன்னை கைவிட மாட்டா. ரொம்ப நன்றிங்க. நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் பூஜை பொருளை வாங்கிட்டு போங்க. சரிம்மா? சுமங்கலிங்க எல்லாரும். தமிழே, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ பண்ண சுமங்கலி பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா அந்த தெய்வம் உனக்கு. அண்ணே, தயவு செஞ்சு சேதுவை என் மக கழுத்துல தாலி கட்ட சொல்லுன. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழே போடு, கத்திய கீழே போடு. கத்திய முதல்ல கீழே போடு. ஒழுங்கா அவனை தாலிக்குள்ள ஒரு நிமிஷம் கூட நான் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். கத்திய முதல்ல கீழே சொல்லுங்க. கத்திய முதல்ல கீழே போடு. அவன் மட்டும் தாலிய கட்டல. சரி, நான் சொல்றேன், முதல்ல கத்திய கீழே போடு. கரகரன்னு அறுத்துட்டு நான் இங்கேயே செத்தேன். என் சாவுக்கு காரணம் வேற யாரும் இல்ல. என்ன நீ முட்டாளா? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீயோ புள்ளையும் தானே சொல்லுவேன். ஒழுங்கா தாலிய கத்திய கீழே போடு சொல்றேன்ல. வேண்டாமா, கட்ட சொல்ல முடியுமா முடியாதா? முதல்ல அம்மா, அதான் செல்லப்பாண்டி ஏதோ சொல்ல வர அந்த சம்பந்தமும் இல்லன்னா சேதுருவ தாலி கட்ட சொல்றேன்னு உங்க அண்ணன் சொல்றாருல்ல. அத கேட்டுட்டு அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சொன்னாரு இல்ல. அப்படி எல்லாம் காத்திருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல சித்தப்பா. என் மக கழுத்துல தாலியை கட்ட சொல்லுங்க. இந்த நிமிஷமே சேதுவை அப்படி கட்டல தாலி கட்ட சொல்லுங்க. இங்கேயே நான் அறுத்துக்கிட்ட சத்திரவ.
வசதி வேற இருக்கு. அப்பா அப்பா தமிழே தமிழே, இந்த- பிரியா. ஆமாம்மா அதெல்லாம் இங்க வச்சு பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம உள்ள போய் கல்யாணத்தை பாட்டு வேலையை பார்ப்போம். கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கான ஒரு உண்மை நமக்கு கிடைச்சிருக்குமா? என்ன பிரியா? ஆமாம்மா நான் வர வரைக்கும் கல்யாணத்தை நடத்த விடாங்க சின்ன சம்பந்தியோட சொல்லி வச்சிருக்கேன். நீ பூசை நடத்தி சாமி கும்பிட்டதுக்கான பலன் உனக்கு கை மேல கிடைச்சிருச்சுமா. உள்ள போமா. ஆமாம்மா வா வச்சிருக்கேன். இந்த கல்யாணம் நடக்காதுமா. வாங்க உள்ள போய் பேசலாம். வா சொல்லு. நீ வா அப்புறம் பேசிக்கலாம். வா வா வா. நல்ல போமா. வாங்க போலாம். நான் வந்துட்டேன் சமந்தி. சமந்தி நான் வந்துட்டேன் சமந்தி. சமந்தி நான் வந்து. சமந்தி நான் வந்து. சமந்தி இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம் சமந்தி. கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க. செலப்பண்டி என்ன விஷயங்கிறத தெளிவா சொல்லு. ரொம்ப நன்றி. நீ வரத்துக்காக வேண்டி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சிருக்கோம். விஷயங்கிறத தெளிவா சொல்லு. ரொம்ப நன்றிம்மா. நீங்க குலசாமி என் பேச்சை கேட்டது கல்யாணத்தை நிப்பாட்டீங்களே. ரொம்ப நன்றி சின்ன சம்பந்தி தெய்வம். என் பேச்சை கேட்ட சம்பந்தி அம்மா கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கு. இதை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நான் கும்புற சாமி தான் உங்க ரூபத்துல வந்து இந்த கல்யாணத்தை இன்னைக்கு மறக்க மாட்டேன். சின்ன சம்பந்தி நீங்க ஏதோ உண்மையை சொல்லணும். அது வரைக்கும் இந்த கல்யாணத்தை செலப்பாண்டி சின்ன கல்யாணத்தை நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்கு. இப்ப நீங்க என்ன உண்மையாலுமே இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சொல்றேன் சம்பந்தி. அதை சொல்றது தான் இப்படி என்ன உண்மையை சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க முதல்ல. அதுக்காக தான் நாங்க எல்லாருமே இப்ப அதை எடுத்து அடிச்சு ஓடி வந்திருக்கேன். சம்பந்தி எடுத்து நிறுத்தி உங்களை அரெஸ்ட் என் மகளுக்கு உங்க மகனுக்கு கல்யாணம் நடக்கிறது அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி போனாங்கல்ல. அன்னைக்கு போலீஸ் போன் பண்ணது என் மகதான். நீங்க ஜெயிலுக்கு போன காரணம் வந்ததும் என் மகதான் நினைச்சிருந்தோம்ல. ஆனா உண்மையிலே என் மக அதுக்கு காரணம் கிடையாது சம்பந்தி. போலீஸ் போன் பண்ணனாலதான் போலீஸ் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வேற யாரோ வந்து போலீஸ் அன்னைக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சம்பந்தி. போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது யாரு அதை சொல்லுங்க முதல்ல. செலப்பாண்டி இதெல்லாம் ஈஸ்வரி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. இப்ப உண்மையிலேயே முதல்ல யாரு அதை சொல்லுங்க. எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமா இருந்தது யாரு? கல்யாணத்தை நிறுத்தி என் சம்பந்தி ஜெயிலுக்கு போக சொல்லுங்க செல்லப்பாண்டி. அன்னைக்கு போலீஸ்க்கு போன் பண்ணி போக காரணம் வந்தது வேற யாரும் இல்ல சம்பந்தி. மணமேடையில மாலை போட்டு நிக்கிறேன் உங்க தங்கச்சி போற இதோ தாமரை. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். மாமா எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் ஆக கூடாதுன்னு வேணும்னே நாளை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மாமா. போன் பண்ணல மாமா. இந்த ஆளு சொல்றது எல்லாமே போய். நான் போன் பண்ண. நீங்க யாரு அதை நம்பாதீங்க. தாமரை கொஞ்சம் பொறுமையா இரு. தமிழ் செல்வி தானே நாங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். செல்லப்பாண்டி சம்பந்தி இத்தனை நாளா எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் தமிழ் அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இப்ப திடீர்னு வந்து போன் பண்ணது தமிழ் செல்வி கிடையாது. நாங்க இதெல்லாம் நம்பிட முடியுமா? நடந்தது தமிழ் செல்வி கிடையாது தாமரை தானே வீணா அவ மேல பழி போடுறீங்க. நாங்க இதை நடந்தது எல்லாத்துக்குமே ஆதாரம் வேணாமா? ஆதாரம் இருக்கு சம்பந்தி. ஆதாரம் இருக்கு. கருப்பு இருக்கு. அவனை கூட்டு வா. வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கூட இருந்துட்டு வா. கூட்டு வா. டேய் வாடா. டேய் வாடா. இவன் தான் சம்பந்தி ஆதாரம். நமக்கு இருக்க ஒரே ஆதாரம் இவன். டேய் சொல்றா. வாய முடிட்டு பேசாம இருக்கிற. எங்க கிட்ட என்ன சொன்னியா அதை அப்படியே
அதை அப்படியே மாமாட்ட சொல்லு. இவன் குளிச்சு விட்டாரன். இவன் பேர் பேர் ஆறுபுவா. இவன் தான் நம்ம கட்சிக்கு ஆதாரம். என்ன அமைதியா இருக்க சொல்றா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சேதன் பல தடவை நான் முதல்ல நடந்ததுக்கெல்லாம் சேதன் பல தடவை என்கிட்ட போலீஸுக்கு ஃபோன் பண்ணது யாருன்னு கேட்டாரு. உங்கள்கிட்ட பொய்ய சொல்லிட்டேன். நான் எனக்கு தெரியாது மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிருக்கேன். விஷயத்துக்கு எப்படி ஆதாரம் வாங்க? என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. சரி, எனக்கு தமிழ் தம்பி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இந்த விஷயத்துக்கு எனக்கு தமிழ் செல்விக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு நான் கோயில் நம்ம என்னை வழிமறிச்சு நிப்பாட்டி உங்கள்கிட்ட போன் இருந்தா கொடுங்க, அவசரமா ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். அப்பதான்டா தாமரமேனை ஒரு போனை பேசணும்னு என்கிட்ட வாங்கினாங்க. சரி அவசரமா இருக்கும் தெரிஞ்சவங்க யார்கிட்ட பேசுவாங்க. போனை கொடுத்தேனுங்க. நான் அதை மாறிஞ்சது ஒட்டி கேட்டேனுங்க. அவங்க அப்படியே தனியா போன் எடுத்து போய் பேசினாங்க. அவங்க போன்ல இருந்து போலீஸ் போன் பண்ணி பேசினாங்க. போலீஸ் கோவில வச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. நீங்க உடனே வந்து மேஜர் ஆகாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க அன்னைக்கு அப்படி சொன்னது அந்த கலவரத்துல தான் ராசங்காயாவே அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சொன்னதுனால தான் அன்னைக்கு போலீஸே வந்தாங்க. அன்னைக்கு போலீஸ்க்கு யார் ஃபோன் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க தீவிரமா விசாரிச்சுட்டு இருந்தாரு. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சேது ஒண்ணே ஊர் முழுக்க தீவிரமா விசாரிச்சுட்டு இருந்தாரு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இதை தாமரம் வரக்கூடாதுன்னா சாவித்திரி அம்மாவையும் பார்த்து பல தடவை அவங்கள்ட்ட இருந்து காட்டி கொடுக்க கூடாதுன்னா நான் கேட்கிற பணத்தை தாங்கன்னு மிரட்டி தாமரமா அவங்கள்ட்ட இருந்து பணம் ரகசியமா வாங்கியிருக்காங்க. அந்த படத்துல நான் ஒன்னும் சொத்து சுகம் சேர்க்கறதுக்காக வாங்கலைங்க. ஐயா இது எங்க அக்கா கிட்டத்துல போட்டேங்க. 5 லட்சம் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா 10-15 லட்சம். எங்க அக்கா உசுரை காப்பாத்துறதுக்கு எனக்கு பணம் தேவை இருந்துச்சுங்க. வாங்கினேன். அதனாலதான் அவங்கள மிரட்டி பணம் அவங்கள சேதனங்கிட்ட அவங்கள காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்காக நான் கேட்கும் போதெல்லாம் பணத்தை அள்ளி சில நேரத்துல அள்ளி கொடுத்தாக்கியா நகையாம கொடுத்துருக்காங்க. இந்த சேனி அவங்க தான் கொடுத்தாங்கயா. இந்த காட்டு எங்க வீட்டுல ஒரு தடவை பிரச்சனையாச்சுல்ல, அந்த நகை இதுதான். சித்ராவோட நகையை மலர் திருடிட்டான்னு சொல்லி வீட்டுல ஆமாமா பெரியப்பா இது தொலைச்சு போடி. இத பாருமா நகை பெரியப்பா. ஏமோகனா அன்னைக்கு நகை காணாம போல ரூம்ல தான் இருந்துச்சுன்னு நீ சொன்னீங்க. இல்லங்க இதனால வீட்டுல மறைச்சிட்டேன். ஆனா அந்த நகை திருட்டு போனதாங்க உண்மை. வீட்டுல ஒரு பிரச்சனை வர வேண்டாம்னு சொல்லிதான் நான் அந்த உண்மையை இந்த மாதிரி பல தடவை கிட்ட நகையும் பணம் வாங்கிருக்கேன். நேத்து கூட இங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி போனேன். இங்க வந்துட்டு போகும்போது நானும் சேது வந்தேன்னு கேட்டப்ப கல்யாண வேலை பாக்குறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தோமாமா. இவனை வழிமறிச்சு என்ன விஷயமா வந்தேன்னு கொடுத்துருக்காங்க. அது இதுன்னு சொல்லி எங்ககிட்ட போய் சொல்லிட்டாமாமா. உண்மையுமே தெரிய வந்துச்சு. அப்புறம் நேர்ல போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையும். நான் காசை வாங்கிட்டு இப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மையா? உண்மையை மறைச்சதுக்கு
எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கையா ஐயா இருக்கையா. என் தம்பி செஞ்சதெல்லாம் தப்புதான். அவனால உங்க குடும்பத்துல மன்னிச்சிருங்க ஐயா. அதுல நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு எல்லாரும் என் தம்பிய எனக்கு இவன் யாருன்னு தெரியும். மாமா மாமா எல்லாரும் சரி தெரியாது மாமா. நான் இவனை பார்த்தது கூட இல்ல மாமா. சம்பந்தி நீங்க உண்மையிலே ஜெயிலுக்கு போக காரணம் என் மகன் இல்ல சம்பந்தி. மாமா இவன் அநியாயமா என் மேல பழி போடுறான் மாமா. சம்பந்தி இந்த தாமரை தான். சாவித்திரி இத்தனை நாள் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுல போறேன். உன்னதான் கேக்குறேன் சாவித்திரி. தெரிஞ்சிருந்தா நீங்க எல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருக்க. இப்ப நீ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? பதில் சொல்லு. ஆமா எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தோ நான் உங்க எல்லாரையும் ஏமாத்ததான் செஞ்சேன். ஏதோ பெரிய சிபிசிஐடி வச்சு கண்டுபிடிச்ச மாதிரி போலீஸ் காரணம் என் மக தானே. எல்லாரும் ஆளாளுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணது என் மக. என் அண்ணன் ஜெயிலுக்கு போறதுக்கு கார் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆதாரம் தேவையில்லைங்க. நானே சொல்றேன் என் மகதான் போலீஸ்க்கு போன் பண்ணா. சாப்பாடு சட்டுப்படி நல்லா இருக்கு சரியா. இது வந்து கல்யாண சாப்பாடு சரியா. சாப்பாடு சட்டுப்படி உடப்ப நீங்க தின்ட்டு சொல்றேன். விளம்புறது கீழே சும்மா மொங்கல பசங்க எடுக்க வேணும் பார்த்து பார்த்து ஃபுல்லா. எல்லாத்தையும் சீரன் சாப்பாடு எப்படி நல்லமான்னு கேட்டு பேட்டி எடுக்க வேணும். உண்மை இருக்கிற சாப்பாடு எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்கு, எவ்வளவு மொய் போட்டு இருக்கு. அப்படி அப்படி ஜூம் பண்ணானு ஜூம் ஒண்ணுமே பண்ணுவாங்க. உள்ளமா எடுங்க. இவற்றை பசுக்கு இருக்கிற சாப்பாடு எப்படி நல்லமா சட்டப்படி சாப்பாடு. Kita masih sambal. ഇതെങ്ങനെ ക്യാമറാമാൻ இந்த வீடியோட ഇതെങ്ങനെ நானா மற்றது வந்துட்டு புஷ்பராணி. நீங்களோட 12வது வருஷம் கல்யாண சாப்பாடு தான் இது. அனிவர்சரி சாப்பாடு சரியா. இது எல்லாரும் போறாங்க. அது எல்லாரும் போறாங்க. வாரத்துக்கு போறாங்க.